ராகு கேது கிரகங்கள் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? புராண காலத்தில் சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை இழந்தான். உடனே துர்வாச முனிவரிடம் சென்று சாபத்தை தீர்க்க வழி கேட்டான். துர்வாச முனிவரோ திருமாலை நினைத்து தவமிருக்கும்படி கூறினார். இந்திரனும் அவ்வாறே செய்தான். பின்பு திருமால் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்தனர். பல தெய்வீக பொருட்கள் வெளிப்பட்டன. கடைசியாக அமுதம் வெளிப்பட்டது. அசுரர்கள் அமுதத்தை திருட முயற்சிக்கையில் திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை தன் அழகால் மயக்கினார். ஆனால் ஸ்வர்பானு என்ற அசுரன் தேவர்களின் கூட்டத்திலிருந்து ஒதுங்கி அமுதத்தை திருடி தனியே உண்ண பார்த்தான். அதை சூரியனும் சந்திரனும் கண்டுபிடித்து விட்டனர். இதை கேள்விப்பட்ட மோகினி அவதாரத்தில் இருந்த திருமால் ஸ்வர்பானுவின் தலையை துண்டித்தார். பின் அந்த அசுரனின் உடல் பாம்பின் உடலாகவும் தலை பாம்பின் தலையாகவும் மாறின. இதுதான் ராகு மற்றும் கேது ஆகும். இது போன்ற தகவல்களுக்கு நம் பக்கத்தை பின்தொடருங்கள்.